அன்பான நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் பார்க்கவிருக்கும் கோவில் திருவக்கரை வக்ரகாளி அம்மன் கோவில். இது சென்னை பாண்டிச்சேரி நெடுஞ்சாலையில் உள்ளது. இந்த கோவிலுக்கு எதனால் வக்ரகாளி அம்மன் என்ற பெயர் வந்தது என்று கேட்டால், இந்த கோவிலில் எல்லாமே வக்ரமாக இருக்குமாம். கிட்டத்தட்ட 700 வருடங்களுக்கு முன்னாடி கட்டப்பட்ட ஒரு ஆலயம் இது. இந்த கோயில் முக்கியமான ஒரு சிவன் கோவிலாக இருந்தால் கூட இங்கே காளிக்கு தான் முக்கியத்துவம் ஜாஸ்தியாக சொல்லப்படுகிறது. இந்த கோயிலில் காளியம்மன் சந்நிதிக்கு முன்னாடி ஒரு மயான பூமி இருந்ததாக கூறப்படுகிறது. இந்த கோயிலில் திரு வரதராஜ பெருமாள் சந்நிதியும் உண்டு. அவர் வக்ராசுரன் என்ற ஒரு அரக்கனை வதம் செய்திருக்கிறார். அந்த அரக்கனின் தங்கையானவளை இந்த காளியம்மா வதம் பண்ணியிருக்கிறாள். அதனால அவளை வக்ரகாளி என்று சொல்கிறார்கள். இந்த வக்ரகாளி அம்மா வதம் பண்ணும்போது அந்த அரக்கனின் தங்கையானவள் மாத கர்ப்பிணியாக இருந்தாள். அந்த அரக்கியை கொலை செய்வதன் மூலம் ஒரு நிரபராதியான அந்த குழந்தையை அதில் பாதிக்கப்படக்கூடாது என்கிறதுக்காக அந்த குழந்தையை அவள் எடுத்து அவள் காதில் மாட்டிக்கொண்டு அதற்கு பின் அந்த அரக்கியை வதம் செய்கிறாள். அந்த அரக்கியை வதம் பண்ணின அதே தாபத்தோடையே அமர்ந்திருக்கிற சந்நிதி என்கிறதுனால இங்கே அம்மனின் உக்ரம் ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்கக்கூடும். காளியம்மன் சந்நிதிக்கு கருவறையில் உள்ளிலேயே சப்த மாதர்களையும் நம்ம பார்க்க முடியும். இந்த சப்த மாதர்கள் யார் என்று கேட்டால், அம்மனின் போராட்டங்களில் எல்லாம் அம்மனுடன் உதவியாக இருக்கிறவர்கள் தான் இந்த சப்தமாதர்கள். அவர்கள் சந்நிதி கருவறைக்குள்ளேயே நம்ம பார்க்க முடியும். இந்த கோயிலில் இருக்கக்கூடிய சந்திரமௌலீஸ்வரர் கொஞ்சம் வித்தியாசமாக இருப்பார். 3 முகங்களோட கூடிய சுவாமியாக இங்கே காட்சியளிக்கிறார். இந்த சுவாமிக்கும் காளிக்கும் நடுவிலே இருக்கும் நந்தி கொஞ்சம் விலகி இருப்பதாக நாம் பார்க்க முடியும். மற்ற கோவில்களிலிருந்து மாறுபட்டு இங்கே சிவலிங்கத்தில் மனிதர்களுக்கு முகம் இருக்கிறபடியே 3 முகங்கள் சுவாமிக்கு பார்க்க முடியும். மற்ற எல்லா கோவில்லையுமே சுவாமியே சிவபெருமான உருவமாக நம்ம பார்க்க முடியாது. ஆனால் வக்ரகாளி அம்மன் கோயிலில் மட்டும் 3 முகத்துடன் அவர் ஒரு ருத்ராட்ச மண்டபத்தில் நமக்கு காட்சியளிக்கிறார். இந்த 3 முகங்கள் எதை குறிக்கும் என்று கேட்டால், மனிதர்களுக்கு பொதுவாக இருக்கும் சத்துவகுணம், ரஜோகுணம், தமோகுணம் என்ற 3 குணங்களை குறிக்கிற வகையில் இந்த சுவாமியின் 3 முகங்கள் அமைந்திருக்கிறது. காளியம்மன் சந்நிதியும் சிவசந்நிதியும் தவிர திரு தட்சிணாமூர்த்தி, திரு விநாயகர், வள்ளி தேவயானையுடன் இருக்கிற ஸ்ரீ முருகப்பெருமான் கோவில், முருகப்பெருமான் சந்நிதி எல்லாமே இந்த கோவிலில் நம்ம பார்க்கலாம். மற்ற கோவில்களை நம்ம ஒப்பிடும்போது இந்த கோவிலில் இருக்கிற ஒரு சிறப்பு அம்சம் என்னென்றால், ஒரு தெய்வீக ஆற்றல் அதிகமாகவே நமக்கு இந்த கோவிலில் அனுபவப்படும். சித்தர்கள் சமாதியாக ஆயிருக்கிற கோவிலில் நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு அங்கே இருக்கும்போது இல்லை ஒரு 5 நிமிஷம் கண்ணை மூடி தியானம் பண்ணினால் உங்களுக்கு அந்த ஆற்றல் அனுபவபூர்வமாக விளங்கும். அது மாதிரி இந்த கோவிலுக்குள் அந்த ஒரு சித்தர்களின் ஆற்றல் அதிகமாக அனுபவப்படும். ஏனெனில் இங்கே குண்டலினி சித்தர் அப்படின்னு ஒரு சித்தர் இங்கே ஜீவசமாதி ஆயிருக்கார். இந்த சந்நிதிகளை தவிர இங்கே சண்டிகேஸ்வரர் சந்நிதி இருக்கிறது. அதை தவிர காளியம்மன் போலவே ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு துர்கை தேவி சந்நிதியும் இருக்கிறது. அவள் ரொம்ப மனம் குளிர வைக்கும் துர்கை என்று பேர் வாய்ந்தவள். நம்ம கேட்ட விஷயங்கள் உடனேயே கொடுப்பவள். முக்கியமாக செவ்வாய்க்கிழமை ராகுகால வேளையில் போய் தரிசனம் பண்ணினோம் என்றால் கேட்ட வரம் உடனே கிடைக்கும் என்று பக்தர்கள் கூறுகிறார்கள். அதை தவிர வக்ராசுரனை வதம் பண்ணி அமர்ந்திருக்கும் திரு வரதராஜ பெருமாள் சுவாமி சந்நிதியும் இங்கே பார்வையிடலாம்.
அதுக்கப்புறம் குண்டலினி சித்தர் வந்து ஜீவசமாதி அடைந்த இடம் இருக்கிறது. அந்த இடத்தில் ஒரு 5 நிமிடம் உட்காந்து கண்ணை மூடி தியானம் பண்ணினீங்கன்னா அவருடைய ஆற்றல் ரொம்ப அனுபவபூர்வமாக நமக்கு வெளிப்படும். அது அந்த ஒரு அனுபவத்தை நம்ம போய் தான் உணர வேண்டும். அது சொல்லி நமக்கு புரிய வைக்க முடியாது என்பது தான் ஒரு கஷ்டமான விஷயம். கண்டிப்பாக ஒரு தடவை அந்த கோவிலில் போய் அந்த அனுபவத்தை நுகர்ந்துவோமானால் இன்னொரு தடவை நம்மளை போக தூண்டிக்கொண்டே இருக்கும் அந்த அனுபவம். இங்கே இருக்கும் சனீஸ்வர பகவானுக்கு சாதாரணமாக இடது பக்கம் காகம் இருக்கும். ஆனால் வக்ரமாக இருக்கும் இந்த வக்ரகாளி அம்மன் கோவிலில் எல்லாமே வக்ரம் தானே, அதனால் சனீஸ்வர பகவானுக்கு வலது பக்கமாக அந்த காகன் அமர்ந்திருப்பதை பார்ப்போம். இந்த கோவிலில் வந்து அந்த அரக்கை கொல்லும் முன் வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த கருவை காப்பாற்றி விட்ட அம்மன் என்றதுனால இங்கே குழந்தை இல்லாதவர்கள் குழந்தைகளை பெற்று எடுத்தவுடன் குழந்தைகளுக்கு இருக்கக்கூடிய தோஷங்கள் நிவர்த்தியாகவும் குழந்தை இல்லாதவருக்கு குழந்தை பேருக்காகவும் இங்கே தொட்டில் கட்டி வேண்டுவது ரொம்ப விசேஷம். திருமணமாகாத பெண்கள் வந்து நவகிரக சந்நிதிக்கு பக்கத்தில் வந்து மஞ்சள் கயிறை கட்டலாம். அதே மாதிரி மனக்குறைகள் தீர, நம்ம குறைகள் தீர அதெல்லாம் நம்ம எழுதி அந்த ஒரு சூலத்தில் வந்து எழுதி வைக்கிறது என்கிறது இங்கே ஒரு சிறப்பான விஷயமாகும். இது மட்டுமல்லாமல் இந்த சூலத்துக்கு பக்கத்திலேயே வந்து தீபலக்ஷ்மி அப்படிங்கிற ஒரு சந்நிதி இருக்குது. அந்த தீபலக்ஷ்மி எதுக்கு என்று கேட்டால், ரொம்ப நாள் திருமண தடைகள் சந்திக்கிற பசங்களாகட்டும் பொண்களாகட்டும் வந்து அந்த தீபலக்ஷ்மியை வழிபட்டால் கூடின சீக்கிரமே திருமணம் வந்து சேரும். குழந்தை பாக்கியம் இல்லாதவங்கள் வந்து வழிபடலாம். முக்கியமாக கடன் தொல்லை பிரச்சனை, பணத்தட்டுப்பாடு போன்ற பிரச்சனைகள் இருக்கிறவங்க எல்லாம் இந்த சூலத்தில் தன்னுடைய கோரிக்கையை எழுதி அந்த சூலத்தில் கட்டிவிட்டதுக்கப்புறம் இந்த தீபலக்ஷ்மியை வந்து வழிபட்டால் தீராத எல்லா பிரச்சனையும் தீரும் என்று அனுபவஸ்தர்கள் சொல்கிறார்கள். இது ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு அம்மன் கோயில் அப்படிங்கிறதுனால முக்கியமாக அமாவாசை பௌர்ணமி நாட்களில் நடக்கும் நள்ளிரவு பூஜையில் கலந்துக்கிறது ரொம்ப விசேஷம். இங்கே இருக்கக்கூடிய உக்ரமான தேவதை, அந்த தேவதையின் முழு அருளையும் பெறணும் என்றிருந்தால் அந்த நள்ளிரவில் நடக்கக்கூடிய அந்த பூஜையில் கலந்து கொள்வது ரொம்ப விசேஷம். அதே தவிர கிருத்திகை நாள்கள் ரொம்ப விசேஷமாக முருகர் சன்னதியில் கொண்டாடப்படுகிறது. தை கிருத்திகை, ஆடி கிருத்திகை எல்லாமே விமர்சையாக நடத்தப்படுகிறது. இன்னொரு சிறப்பு என்னது என்று கேட்டால் 1008 சங்காபிஷேகம் இங்கே சுவாமிக்கு நடைபெறும். ரொம்ப விசேஷமானது. இந்த கோயிலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப எளிதில் நம்மளால் போக முடியும் என்று நினைக்காதீர்கள். முதலில் காளியானவள், அவளை வழிபட்டு அவள் முன்னாடி நம்ம கோரிக்கையை வைத்து உன்னை வந்து பார்க்க வேண்டும் அம்மா என்று அவளை மனமுருகி பிரார்த்தனை செய்துவிட்டு அதுக்கப்புறம் பொறுத்திருந்து பாருங்கள், உங்களை அவளே அழைப்பாள். இது ரொம்ப சக்தி வாய்ந்த இடம் என்று தெரிந்து ஸ்ரீ சங்கராச்சாரியர் வந்து இங்கே ஸ்ரீ சக்கரத்தை பிரதிஷ்டை செய்துள்ளார். அவள் ரொம்ப கோபதாபத்துடன் இருக்கிறதுனால தான் அவளை சாந்தப்படுத்துவதற்காக இந்த ஸ்ரீசக்கரம் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது என்று கூறப்படுகிறது. இந்த கோயிலுக்கு நீங்கள் போகும்போது வெறும் கையோடு போகாதீர்கள். அவளுக்கு ரொம்பவும் பிடித்தமான சிகப்பு நிற புடவை ஒன்று உங்கள் சக்திக்கேற்ப விலையில் வாங்கி செல்லுங்கள். அதே மாதிரி பின்னாடி இருக்கக்கூடிய கருவறையில் இருக்கக்கூடிய சப்த மாதர்களுக்கும் உங்களால் முடிந்த வண்ணம் ஏதாவது ஒரு புஷ்பம், தீபம் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று எடுத்து செல்லுங்கள். அந்த மாதிரி செய்வதனால உங்களுக்கு உண்டான எல்லா விதமான கிரக தோஷங்களும் அகன்று ஐஸ்வர்யமும் சம்பத் சமிருதியும் கைகூடும் என்பது உண்மை. இங்கே இருக்கிற ஒரு சிறப்பு என்னது என்று கேட்டால், நீங்கள் கோயிலை வலம் வருவது 9 முறை வலம் வரணும் என்று சொல்கிறார்கள். அதில் 5 முறை நீங்கள் பிரதட்சிணமாகவும் 4 முறை வந்து அப்பிரதட்சிணமாகவும் சுத்த வேண்டும் என்று சொல்கிறார்கள். ஏனால் இது எல்லாமே வக்ரமான அமைந்திருக்கும் கோவில்.
நியாயத்துக்கும் நீதிக்கும் நிற்கக்கூடின ஒரு அம்மன் என்கிறதுனால உங்களை நேர்மையாக இருந்து உங்களை யாராவது ஏமாற்றி விட்டார்கள், இல்லை உங்கள் பணத்தை யாராவது பறித்தார்கள், இல்லை உங்கள் மனதை ரொம்பவும் யாராவது துன்பப்படுத்தி இருக்கிறார்கள் என்றால் இந்த கோவிலுக்கு அமாவாசை பௌர்ணமி அன்று சென்று உங்கள் கஷ்டத்தை அம்பாளிடம் முன்வையுங்கள். அவள் கண்டிப்பாக உங்கள் மன கஷ்டத்தை ஏற்றுக்கொண்டு அதுக்குண்டான தீர்ப்பு அளித்து விடுவாள். இந்த அழகான கோவிலை விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கிறது. எல்லோரும் வாருங்கள், வந்து அம்பாளை வழிபட்டு சீரும் சிறப்புமாக வாழ என்னோட வாழ்த்துக்கள்.